அண்மை செய்தி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற மல்யுத்த வீராங்கனை ஆன்டிம் பங்கலுக்கு 3 ஆண்டுகள் தடை விதிக்க இந்திய ஒலிம்பிக் சங்கம் முடிவு என தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, இந்த தடை விதிப்பதற்கான முக்கிய காரணம் என்ன? வணக்கம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் விதிமீறலில் ஈடுபட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை ஆன்டிம் பங்கலுக்கு 3 ஆண்டுகள் தடை விதிக்க இந்திய ஒலிம்பிக் சங்கம் திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவு மல்யுத்தத்தின் முதல் சுற்று போட்டியில் ஆன்டிம் பங்கல் தோல்வியடைந்தார். இந்த போட்டிக்கு பிறகு ஆன்டிம் பங்கல் தனது விடுதிக்கு சென்று அங்கு தனது அடையாள அட்டையை தனது சகோதரியிடம் வழங்கி ஒலிம்பிக் கிராமத்திலிருந்து தனது உடைமைகளை எடுத்து வர சொல்லியுள்ளார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் வீராங்கனைகள் எல்லாம் ஒலிம்பிக் கிராமத்தில் தான் தங்குவார்கள். ஆனால் ஆன்டிம் பங்கல் ஒலிம்பிக் கிராமத்திற்கு செல்லாமல் விடுதிக்கு சென்றுள்ளார். விடுதிக்கு சென்றுவது மட்டுமின்றி தனக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டையை மற்றொருவருக்கு தனது சகோதரியிடம் வழங்கி ஒலிம்பிக் கிராமத்திற்கு அனுப்பியுள்ளார். இது ஒலிம்பிக் விதிமுறைகளின்படி விதிமீறலாக கருதப்படுகிறது. ஆன்டிம் பங்கலின் சகோதரியை பாதுகாவலர்கள் பிரான்ஸ்பூரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பான தகவல் இந்திய ஒலிம்பிக் கமிட்டியிடம் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆன்டிம் பங்கல் அவரது பயிற்சியாளர் மற்றும் அவர் சார்ந்த குழுவினரை உடனடியாக இந்தியா திருப்பி அனுப்ப ஒலிம்பிக் கமிட்டி திட்டமிட்டது. இத்தகைய சூழலில் இவ்வாறு விதி மீறலில் ஈடுபட்ட ஆன்டிம் பங்கலுக்கு எதிர்காலத்தில் தடை விதிக்க ஒலிம்பிக் கமிட்டி திட்டமிட்டு இருக்கிறது. குறிப்பாக 3 ஆண்டுகள் வரை ஆன்டிம் பங்கலுக்கு தடை விதிக்கப்படலாம் என்று தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.